ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா இது அனுபவம் என்ன அப்படின்னா, வரவாளுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது கிராமமா இருந்தாலும், பட்டிக்காடா இருந்தாலும், ஸ்ரீமடமா இருந்தாலும் சரி. ஒரு சமயம் குஜராத்ல முகாம். அப்போ அங்க பண்டரிபுரம் போயிட்டு அங்க அது வழியா வந்திருந்துருக்கா. ஒரு கிராமத்துல தங்கியிருக்கா. கிராமத்துல ஒரு பெரிய ஆலமரத்தை பார்த்த உடனே விஸ்ராந்தியா இருந்தது. பெரியவா இங்கே ஒரு 4 நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகேன்னு சொல்லிட்டு தன்னோட அணுக்க தொண்டர்கள் உடனே பெரியவா தங்கறதுக்கு என்னெல்லாம் சீரமைக்கணுமோ அந்த இடத்துல ஏற்பாடு பண்றான். அன்னைக்கு சாப்பாடு ஆயிடுது. பெரியவாளுக்கு வெறும் நெல்லு அவல் பொறி இது இருந்தா போறோம். அன்னைக்கு பெரியவாளுக்கு என்ன சாப்பிட கொடுத்துருக்காளோ அதுல இருக்கிற மிச்சம் மீதியை தான் இவாள்லாம் சாப்பிட்டா. இந்த யாத்திரை போது பொதுவா அப்படிதான் எல்லாம் நவ்வும் ஜூமா நன்னா சமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏதோ கிடைக்கிறத வச்சு கொண்டு போன பாத்திரத்தை வச்சு அங்க நெருப்பெல்லாம் முன்ன மாதிரி விறகடுப்பு தானே, கல்லுகள்ல போட்டு பக்கத்துல பிச்சு கிச்சு அந்த மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்றது தான் அந்த பாத யாத்திரை போற சமயமெல்லாம். பெரியவா இந்த கிராமத்துல 10 நாள் இருக்கணும்னா அவெல்லாம் பக்தர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா. இது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு இடம். அப்படி ஒரு கிராமம், ஒரு 4-5 வீடு தான் மொத்தமுமே. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவா எல்லாரும் பெரியவாளுக்கும் ஆகாரம் கொடுத்துட்டு மத்தவாளும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும் போது ஒரு வேன் நிறைய ஒரு 20 பேர் வந்துட்டா. ஸ்ரீமடம் பக்கத்துலதான் கேம்ப். அங்க போனாக்க சாப்பாடு நன்னா கிடைக்கும்னு சொல்லிட்டு இறங்குறா. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சொல்றா. பெரியவா அந்த உள்ள இருக்கிற அணுக்க தொண்டரை பாலு மாமா அவரை கூப்பிடுறார். 20 பேருக்கும் சாப்பாடு சமைக்கணும், சாப்பாடு பண்ணி விடுறியா அப்படின்னு கேக்குறார். அவரே கைய பிசைஞ்சுட்டே இருக்கார். சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. ஆனா இத பார்த்த உடனே பெரியவா புரிஞ்சு நோடுறான். என்னமோ உள்ள அவனுக்கு தகராறாருது, அவன் இது பண்ணல அப்படி. சரின்னு, சரி உன் கையில இப்போ என்ன சாமான் இருக்கு? அரிசி இருக்கோன்னோ அப்படிங்கிற. அரிசி இருக்கு, வேற என்ன இருக்கு? பைத்தம்பருப்பு இருக்கு பெரியவா. சரி பேஷா பண்ணலாமே. பைத்தம்பருப்பு அரிசிய முன்னாடி நன்னா களைஞ்சுக்கோ, அந்த கழநீர் தண்ணிய ஓரமா வெய்யே, சாதத்தை பொங்கிடோ. பொங்கின உடனே இந்த பைத்தம்பருப்பை அதையும் அலசி தனியா கஞ்சியை தனியா எடுத்துக்கோ, அதை ஒரு பாத்திரத்துல தனியா வச்சுடும். இந்த பைத்தம்பருப்பு வெந்ததும் ஒரு பச்சை மிளகா உப்பு போட்டு தாளிச்சுடும். பைத்தம்பருப்பு கறி ஆச்சு, சாதம் ஆச்சு. இந்த அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கொள்ளியா, அதுல 2 நார்த்தம் இலை, ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சுட்டேன்னா, உப்பு போட்டுட்டேன்னா மோர் ஆயிடுத்து. அந்த பைத்தம்பருப்பு களைஞ்ச தண்ணியில ரசத்தை பண்ணிவிடு. உப்பு காரம் போட்டு ஒரு பச்சை மிளகா, இதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழத்தை, நார்த்த கருவேப்பிலைய போட்டு தாளிச்சு விட்டுடும். அது ரசம். வந்தவா அத்தனை பேரோக்கும் பரமாறப்படுறது இந்த சாப்பாடு. எல்லாருக்கும் வயிறு குளிர்ந்து போச்சு. இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிடவே இல்லையே என் ஜென்மால அப்படிங்கிறா வந்தவா எல்லாம். அங்க இருக்கிற அணுக்க தொண்டர்கள் தான் சொல்லிக்கிறா, இதெல்லாம் பெரியவாளுடைய கைப்பக்குவம், பெரியவாளுடைய ரெசிபி யோக்கம் இது அப்படின்னு மனசுக்குள்ளார சொல்லிக்கிறா. வெளியில சொல்ல முடியுமா? அவளுக்கெல்லாம் இலை போட்டு என்னென்ன பரமாறுறா. பைத்தம்பருப்பு கறி, சாதம், ரசம், மோர் ஒன்னா இருந்தது. இங்க நம்பி வந்தோம், இல்லேன்னு சொல்லாம எங்களுக்கு இந்த ராத்திரியில அந்த நேரத்துல நாங்க என்ன எதிர்பார்த்துட்டு வந்தோமோ எல்லாரோட வயிறும் மனசும் ரொம்ப குளிர்ந்து போச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நமஸ்காரம் பண்றா பெரியவாளுக்கு. அங்க இருக்கிற அணுக்க தொண்டர்கள் சிரிச்சுண்டே, நம்முட்டு சிரிப்பு சிரிச்சுண்டே பாக்குறா.
இது எல்லாமே பெரியவா ரெசிபி தான். பெரியவா யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டா வாயினால. அது அனுக்கிரக மழையா இருந்தாலும் சரி, வயிற்றுப்பாட்டை கவனிக்கணும்னாலும் சரி, பெரியவாளுக்கு நிகர் பெரியவா தான். அன்னகாமாட்சி தான் பெரியவா எப்போதுமே. அந்த மாதிரி நாமளும் வீட்டுக்கு திடீர்னு யார் வந்துட்டாலும் நாமளும் யோசிப்போம், என்னடா இருக்கு இவாளுக்கு குடுக்கறதுக்கு திங்கறதுக்கு அப்படின்னு. டக்குனு இந்த மாதிரி தான் ஏதானு ஒண்ணு பண்ணணும். பயத்தம்பருப்பு சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போறோம். ஒரு கூட்டு இல்ல ஒரு டாலு அந்த மாதிரி ஏதானு பண்ணிவிடலாம். சாதத்தை போட்டு டாலை போட்டு ஒரு ரசத்தை புளி தண்ணியை ஊத்திடலாம். அது நம்ம வீடுகள்லயே நாம யோசிப்போம், என்னடா முன்னாடி அறிவிப்பு இல்லாம வந்துட்டாளேன்னு. அப்ப இன்னும் அந்த காலத்துல பாத்துக்கோங்க, பொருள் வசதியும் அப்பெல்லாம் நிறைய கிடையாது, சப்போர்ட் கிடையாது ஸ்ரீமடத்துக்கு. அவ எங்கெங்க போறாளோ கால்நடையா தான் போகணும். எங்க எந்த ஏரியால என்ன கிடைக்கிறதோ அந்த கிராமத்து ஜனங்கள் நமக்கு என்ன கொடுக்கறாளோ அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அவ அப்படி திருப்தி அடைஞ்சுட்டு வருவா. இந்த மாதிரி காலத்துல நாம இப்ப வேற மாதிரி புலம்புறோம். உடனே ஸ்விக்கிய கூப்பிடு, ஆர்டரை போடு, வீட்டுக்கே நாம லேட்டா வந்தோம், படுக்கதான் இருக்கு நேரம் அப்படின்னா ஸ்விக்கிய ஆர்டர் போட்டுக்குவா. வீட்டுக்கு வந்து இறங்கி அந்த ஸ்விக்கிய சாப்பிட்டுட்டு படுத்துப்பா. இது அப்பேற்பட்ட காலமா இருக்கு. அப்போ எப்படி இருந்ததுன்னு பாத்துக்கோங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில மோர், பயத்தம்பருப்பு களைஞ்ச தண்ணியில ரசம், இந்த மாதிரி யாரானு சாப்பிடுவாளா நம்ம குழந்தைகள்? இப்போ நீ வீட்டுல அவசரத்துக்கு பண்ணினா யோசிச்சு பார்க்கணும். எதுவா இருந்தாலும் நமக்கு சொகுசாதான் கிடைக்கிறது. எல்லாம் சொகுசா கிடைச்சாலும் நம்ம வாய் வயிறு இதெல்லாம் திருப்தியா இருக்கு, எப்போதும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நாம செய்ய வேண்டிய கடமை மட்டும் கொஞ்சம் செய்யறது இல்லை அப்பப்போ. இந்த பெரியவாளுடைய சாமர்த்தியம் வேற யாருக்குமே வராது, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டா. அது அனுகிரகமா இருந்தாலும் சரி, வயிற்றுப்பாடா இருந்தாலும் சரி. இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.